10 வயசு குழந்தைக்கு நெஞ்சில் வளர்ந்த ஒரு கட்டி பொறுமையாக பெருசாக வளர்ந்து பிரச்சனைக்குரிய கட்டியாக மாறி அது பொறுமையாக கண்டுபிடிச்சி அது சர்ஜரி பண்ணக்கான ஸ்டோரி தான். ஸோ குழந்தை வந்து ஒரு 10 வயசு குழந்தைக்கு மெயின் பிரச்சனை பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஜுரம், மூச்சு திணறல், இருமல். ஸோ குழந்தைக்கு 10 நாளைக்கு ஜுரம், மூச்சு திணறல், இருமல் தான் தெரிஞ்சு குழந்தைக்கு வெளியே நிமோனியாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆன்டிபயோட்டிக் எடுத்துருந்தாங்க. சரியாகாத பட்சத்தில் வெளியே ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தைக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அது வேறு ஏதோ நிமோனியா மாதிரி இல்லை வேறு ஏதோ கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சிடி எடுத்துட்டு ஏதோ பிரச்சனைக்குரிய கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் வந்ததுக்கு வீட்டு இவாலுவேஷன், அதாவது என்ன மாதிரி கட்டியாக இருக்குன்னு சொல்லி இவாலுவேட் பண்ண ஏஎஃப்இ அதாவது ஆல்ஃபா பீட்டா புரோட்டீன் ஏஎஃப்இ வந்து மோர் தென் 1,78,000. யூஸ்வலி ஒரு 10 வயசு குழந்தைக்கு 10க்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த குழந்தைக்கு 1,78,000. ஸோ வி ஹேவ் தி ஐடியா தட் இட் குட் பி an idea, அது கேன்சர் பரவக்கூடிய கட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவாலுவேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்த புதுசில் வந்த உடனே வந்து எடுத்த எக்ஸ்ரே வலது பக்கத்தில் இருக்கிறது அந்த உடனே வந்து எக்ஸ்ரே. இதில் ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு நார்மல் 10 வயசு குழந்தையோட எக்ஸ்ரே. அது சி இந்த நம்ம குழந்தையோட ஹார்ட் வந்து ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் புஷ் ஆகிடும். ரைட் சைடில் அந்த கருப்பு கலரில் இருக்கிறது நுரையீரல், இந்த வலது பக்கத்தில் இருக்கிற நுரையீரல் இருக்கும், இன்னொரு ஒன்றும் இல்லை. சரிங்களா, ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகிடும். அந்த ரைட் சைடு செஸ்ட் பகுதி ஃபுல்லாகவே அந்த டியூமர் தான் இருக்குது. ஸோ அந்த டியூமர் வந்து நெஞ்சு நடுப்பகுதியும் வலது பக்கம் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டு ஸ்பெஷல் லங் டு த ஹார்ட் டு த லெஃப்ட் சைடு. சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், குழந்தைக்கு ஒரு சிடி ஸ்கேன் பண்ணோம். அவங்க பண்ணுற ஸ்கேன் சிடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் வெள்ளை கலரில் தெரியாது கிடையாது. ஸோ இந்த உருண்டையாக தெரியாது தெரியும்போது ரைட் சைடில் கருப்பாக தெரியாது எல்லாமே கேன்சர் இருக்குது. சரிங்களா, ஸோ அவ்வளோ பெரிய கேன்சரும் வலது பக்கம் நெஞ்சு பகுதியில் நுரையீரலும் ஃபுல்லாக அமர்த்திக்கிட்டு அதனாலே குழந்தைக்கு மூச்சு திணறலும் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் அந்த இதயத்துக்கு வர ரத்த குழாய். இந்த நீட்டாக கோடுங்க தெரியும் இதயத்துக்கு வர ரத்த குழாய். அந்த ரத்த குழாய் ஃபுல்லாக இறுக்கி போச்சிருச்சு இந்த கேன்சர். ஸோ இது பார்க்கறதுக்கு வி வெண்ட் அண்ட் வித் பெட் ஸ்கேன், பெட் சிடியில் பரவற மாதிரி கட்டி பெருசாக இருக்கிறதால கட்டி நிறைய பரவல் பெருசாக இல்லை, கட்டிலாம் பெருசாக இருக்குது, நுரையீரலும் தேக்கம் அடைஞ்சிருந்துச்சு. ஸோ இனிஷியல் ஸ்கேனில் கேன்சரோட சைஸ் 13x11 சென்டிமீட்டர், 13x11 சென்டிமீட்டர். எங்கேயும் பரவல் இருக்கிற சைடில் ரைட்லாம் சுத்தமாக ஃபுல்லாக கம்ப்ரஸ் சைடு எக்ஸ்ட்ரா ஆக முடியும் பெருசாக. அண்ட் ஹார்ட் வாஸ் கம்ப்ளீட்லி புஷ் பண்ணி லெஃப்ட் சைடு, அதாவது ஹார்ட் இருக்க வேண்டிய இடம் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் புஷ் ஆகிடுச்சு. அதெல்லாம் குழந்தைக்கு நிறைய விஷயம்ஸ் இருந்துச்சு. ஸோ குழந்தை வந்தவரை அட்மிட் சைடு இந்த பிஎஸ்சி குழந்தைகளோட இன்டென்சிவ் ஐசியூவில் அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்து ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து குழந்தைய பற்றி இன்ஃபெக்ஷன் வந்து வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறமா பிளான் யூஜிக் பயாப்சி. யூஜிக் பயாப்சி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்படின்ற ஒரு நார்மல் ஸ்கேன் அதை வச்சுட்டு இது ஒரு பயாப்சி உள்ள இருக்கிற சதையை மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது. அது என்ன மாதிரியான கட்டிங் பார்க்குறது, அது என்ன மாதிரியான கட்டிங் பார்க்கணும், அதுக்கு எந்த மருந்து அது பிளான் பண்ணுறதுக்கு கிட்ட ப்ரொசீஜர் உள்ள பிஎஸ்சி. அந்த ப்ரொசீஜர் பண்ணி முடிச்சு அந்த ரிப்போர்ட் என்ன பார்த்தீங்கன்னா சார் மேலிக்னன்ட் ஜெர்ம் செல் டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா குழந்தைக்கு அந்த பிரைமோரியல் ஜெர்ம் செல்ஸ்னு ஒரு செல்ஸ் அந்த குழந்தை உருவாகிறப்போ அந்த முதுகு பகுதியில் ட்ராவல் ஆகி கீழே குழந்தையோட உருவாகிற கொனாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா குழந்தையோட ஆண் குழந்தைனா விரைவு டைக்கும், பெண் குழந்தைனா உருவாகிற கருப்பு டைக்கும் அது போயிட்டு டெபாசிட் ஆகும். அது போகிற பாதையில் இல்லாமல் டைவர்ஷன் வேறு இடத்துல போய் உட்காந்து ஃபியூச்சர் கேன்சர் மாதிரி அந்த மாதிரியான கட்டி வந்து இருந்துச்சு. இட்ஸ் நாளைக்கு டியூமர் பரவாயில்ல கட்டி. சரிங்களா, இன்னும் இப்போ இன்னும் பரவாயில்ல. ஸோ ஒன்ஸ் வி கேம் டு த கன்க்ளூஷன் வி ஸ்டார்ட் தி சைட் ஆஃப் கீமோதெரபி. கீமோதெரபி என்னன்னா குழந்தைக்கு அந்த மருந்து கொடுத்து கேன்சர் கட்டியோட சைஸை சொல்லுறது. ஸோ அந்த சைஸ் சொல்கிறதுக்கு வி டிட் 5 cycles ஆஃப் கீமோதெரபி ஒன்ஸ் டைம் 2 weeks. 3 வாரத்துக்கு ஒரு முறை அட்மிட் பண்ணி குழந்தைக்கு அந்த கீமோதெரபி மருந்து கொடுத்து சைஸை கிராஜுவலாக வச்சோம். இந்த இனிஷியலாக பார்த்தா ஏஎஃப்இ ஆல்ஃபா ப்ரோட்டீன் வேல்யூஸ் 1,78,000. ஆஃப்டர் த 5th cycle பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ரோட்டீன் 60,000 இருந்துச்சு. Still it is not in the normal range. It is still at 60, but still normal range வரல. இந்த எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் கிராஜுவல். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே வந்து இந்த எக்ஸ்ரே கம்பேர் பண்ணி நமக்கு தெரியும் டிஃபரன்ஸ். இந்த சைஸ் குறைஞ்சிருக்கு, நடுவில் இந்த பல்லு மாதிரி பகுதியில் இருக்குது, அதெல்லாம் கேன்சர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் சார்
ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கீமோதெரப்பி கொடுத்து சைஸ் குறையும், ஓரளவுக்கு தான் குறையும். அதுக்கப்புறம் சர்ஜரி. ஸோ சர்ஜரிக்கு முன்னாடி கிட்ட சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் கேன்சரோட சைஸ் 11x10 cm. ஸோ ஸ்டில் ஆக்கியுமே ஒரு 75% ரைட் சைட் பகுதியை வந்து ஆக்கியூ பண்ணிட்டு இருக்கு. பட் முன்னாடி இருந்த மாதிரி வலது பக்கம் நுரையீரல் ஃபுல்லாக கம்ப்ரஷனில் நுரையீரல் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சு. கீமோதெரப்பினால கொஞ்சம் ரைட் சைட் நுரையீரல் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷனும் கொஞ்சம் ப்ரீதிங் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் கீமோதெரப்பி ஸ்கேன் பார்த்தீங்கன்னா குழந்தையோட டியூமரோட சைஸ் 11x10 cm. ரைட் லங் ஃபுல்லாகவே கம்ப்ரஸ், ஒரு 25% மட்டும் எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சு. ஹார்ட் வந்து ஸ்டில் இந்த புஷ் டு தி லெஃப்ட் சைட் அண்ட் டியூமர் வாஸ் ஆன் தி அசெண்டிங் லெவல். அசெண்டிங் லெவல்னா இதயத்தில் வந்து உடல் பகுதிக்கு போகிற ரத்த குழாய் செகப் கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது. ஸோ அதனால ரைட் ஏட்ரியம், அதாவது இதய பகுதியோட ரைட் சைடு மேலே பகுதி, அது மாதிரி தலைப்பகுதியில் வந்து இதயத்துக்கு வர ரத்த குழாய் இதெல்லாம் மேஜர் பிளட் வெசல்ஸ். ஸோ இது மேலே தான் ஒட்டிட்டு அதெல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ வி ஹேட் நோ அதர் ஆப்ஷன். இதனால கீமோ கொடுக்க முடியாது, சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன். ஸோ வி டிசைடட் டு ஆப்ரேட் ஆன் திஸ் சைட். ஸோ சர்ஜரி பண்ணுறது என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி போகிறது மாதிரி விநாயகரை ஸ்பிளிட் பண்ணிட்டு புறப்பாட்டமே யூஸ் விநாயகரை ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு சர்ஜரி பண்ணி கட் எடுக்காது. அது இந்த குழந்தைங்க அந்த ஆப்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கட்டி நெஞ்சு பகுதியில் இல்லாமல் மோரலி இந்த நடுப்பகுதியில் தான் நிறைய இருந்துச்சு. அப்ரோச் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் இதயத்தில் இருக்கிற ரத்த குழாய்க்குள்ளே இன்வால்வ் ஆகிறதுனால அந்த வெசலோட கண்ட்ரோல் will not be sufficient. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க வைக்கிறது. அண்ட் வேக்சின் வாஸ் ஒன் மோர் ஆப்ஷன். ஏன்னா நல்லா கேமரா மாதிரி போட்டு லேசர் ஆப்ரேஷன் பண்ணி பண்ணுறது. கேன்சர் சர்ஜரிக்கு இட்ஸ் நாட் யூஸ்வலி அட்வைசபிள். ஸோ அது ஒரு கேன்சர் கட்டி எடுக்கிறப்போ ஸ்பில் ஏதாச்சுன்னா திரும்பி கேன்சர் கட்டி அந்த லேசர் சர்ஜரி ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பில் ஓவர் இருந்துச்சுன்னா குழந்தைங்க அந்த கேன்சர் திரும்பி வளர்ந்து வாய்ப்பு. ஸோ இனட் வி ஹேட் ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் வாஸ் நெஞ்சில் வந்து ரெண்டாவது ஸ்பில் பண்ணி உங்களுக்கு சர்ஜரி பண்ணுறது, கார்டியக் சர்ஜரி பண்ணுறவங்க இதே ஆப்ஷன் சேம் ஓவர் கார்டியக் சர்ஜரி. இதுதான் என்னோட ஒரே ஆப்ஷன். ஸோ இந்த குழந்தைக்கு அனஸ்தீசியா கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்வே கம்ப்ரஷன், அதாவது மூச்சு குழாய் போகிற பகுதியோட அழுத்தம் இருந்துச்சு. ஸோ குழந்தைக்கு அனஸ்தீசியா கொடுக்கும் ஃபுல்லாக கம்ப்ரஷன் இருக்கும் அண்ட் இதயமும் ஃபுல்லாக கம்ப்ரஸாக அதில் எதுவும் வந்து கொடுக்கணும். குழந்தைக்கு நாங்கள் ஹார்ட் தள்ளி புஷ் பண்ணிட்டு சர்ஜரி பண்ணுறதுனால குழந்தையோட வைட்டல்ஸும் இம்ப்ரூவ் எடுத்து சர்ஜரி போது அந்த வைட்டல்ஸ் ஃபுல்லாக சேஞ்சஸ் ஆகும். ஸோ அவர் அனஸ்தீசியா டீம் வாஸ் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் டு டீல் வித் ஆல் தீஸ் இஷ்யூஸ் டியூரிங் தி சர்ஜரி. ஸோ சர்ஜரி பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சிலிருந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு உள்ள போகிறது. ஸோ நெஞ்சிலிருந்து ஸ்பிளிட் பண்ணி பெரிய கேன்சர் கட்டி. ஸோ இந்த கேன்சர் கட்டி அடிக்க தெரியாது இதயமும் இதயத்தோட மேஜர் பிளட் வெசல்ஸ். ஸோ அந்த கேன்சர் கட்டி எடுக்கிறதுக்கு நாங்கள் ஸ்பில் ஆகாமல் உடையாமல் எடுக்கணும். உடஞ்சிருச்சு இந்த கேன்சர் திரும்பி ரெக்கரன்ஸ் மீன்ஸ் கேன்சர் திரும்பி வளர்ந்த வாய்ப்பு. So once we completed the session, this is the image of the tumor. So on the cancer partner, engine break down to the neuron. It's okay. So after the complete excision of the tumor, this is அந்த மாதிரி கட்டி தான் ஜெர்சல் டியூமர். ஸோ நம்மளுக்கு வந்து கேன்சர் அந்த மாதிரி ஒரு டியூமர். ஸோ இது குழந்தைங்களுக்கு எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்க யூஸ்வலி பிரெயினில் வரும், நெஞ்சு பகுதியில் காமனாக வரும். அது அப்படின்னா முதுகு கணக்கு பக்கத்தில் ரீட்ரோ பெரிட்டோன் அங்கே வரும். ஸோ மோஸ்ட் காமன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைங்களுக்கு டெஸ்டஸ்லையும் பெண் குழந்தைங்களுக்கு ஓவரியில் மோஸ்ட் காமன் லொக்கேஷன். அந்த இடத்த விட்டு தீஸ் ஆர் அதர் சைட்ஸ் எக்ஸ்டர்னல் ஜெர்சல். So in the case, it's not just a story of a single person. It's actually there are multiple teams involved in the procedure. And the surgical team involved, the intensive care team, Dr. Karthik Narayan, Dr. Trash, with helping us with the intensive care. The critical period, the support panna. Pediatric oncologist Dr. Meena, the pediatric anesthesia team headed by Dr. Satish, general pediatrics team. Pulmonologist, radiology and pathology. Everyone was involved in the
their contributions in dealing this case, such a difficult case. And our primary intent was to the public that children have to be taken to the hospital on a regular basis for a regular health checkup. உடம்பு சரியில்லைனா தான் ஹாஸ்பிட்டல் போகணுன்றது கிடையாது. ஜென்ரலாகவே whenever they are free, even when they are free, they can be taken to the hospital for a general health checkup. குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் ஆன் டைமில் வரணும். they should not miss vaccination. And குழந்தைங்க ஏதாவது சிம்டம்ஸ் சொல்கிறாங்க, கால் வலி, மூட்டு வலி, முதுகுவலி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லைன்னு கருதிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டாம். It has to be considered and taken to the clinic and get it checked if there is any issue. குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்றது ஒரு வார்த்தை. டாக்டர் தினேஷ் எக்ஸ்பிளைன் பண்ண கேஸ் பற்றி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் அ ஜெனரல் பப்ளிக். நாங்கள் என்ன டீல் பண்ணுறோன்னா அதில் இருக்க கிராவிட்டிஸ் ஆர் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் பீடியாட்ரிக் டியூமர்ஸ் பற்றி ஒரு ஜென்ரல் அவுட்லைன் நான் சொல்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி சில்ட்ரனுக்கு கேன்சர் வருமானா நியூபார்ன்கே வரும். பிறக்கும் போதே கூட இதே மாதிரி ஒரு பிரைமரி ஜெர்ம் செல்ஸ்னு அவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி எக்டாபிக்காக எங்கேயாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஈவன் நியூபார்ன்ஸ்க்கு கூட இதே மாதிரி டியூமர்ஸ் வரும். ஸோ நாங்கள் டீல் பண்ணுறது பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ். நாங்கள் இங்கே 4 பேர் ஃபுல் டைம் ஹாஸ்பிட்டல் கன்சல்டன்ஸ் இருக்கோம். இப்போ நாங்கள் டீல் பண்ணுறது 0 to 18 இயர்ஸ் வரைக்கும். ஸோ அதில் எந்த ஏஜில் வேணாலும் வரலாம், எந்த ஆர்கன்லேருந்து வேணாலும் வரலாம். ஸோ இந்த செட் ஆஃப் டியூமர்ஸ் வாட் வி கெட் இன் பீடியாட்ரிக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அடல்ட். அடல்ட்டில் வந்து நம்மளோட ராங் ப்ராக்டிசஸ்னால இப்போ லிவரில் கேன்சர் வருது, கிட்னியில் கேன்சர் வருது, அந்த மாதிரி இருக்கிறது இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ பீடியாட்ரிக் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டியூமர்ஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த நேம் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ இது இந்தந்த ஏஜில் வரக்கூடியது இந்தந்த ஆர்கன்ஸில் இப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பிக்சர் போட்டு இந்தந்த ஆர்கன்ஸில் வர்றதுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், நாங்கள் ஆன்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ whenever you are going, இப்போ செஸ்ட்லேயோ அப்டமன்லையோ மறைவாக இருக்க பகுதியில் உங்களுக்கு சில்ட்ரன் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சிம்டம்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா we should not ignore. நம்ம வந்து சும்மா வலிக்குதுன்னு சொல்கிறோம், இவன் ஸ்கூல் போகிறதுக்காக சொல்கிறோம், அந்த மாதிரி இல்லாமல் you just give attention to that and get it checked. That's what Dr. Dinesh is emphasizing. அதில் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டியூமர் கண்டுபிடிக்கிறோன்னா I understand surgery is the mainstay of treatment. malignancy பற்றி ஏன் எல்லாரும் நம்ம பயப்படுறோம்னா அது எல்லா இடத்துலையும் பரவிடும், அது திரும்பி வந்துடும். அதுதான் அடல்ட்டுக்கோ பீடியாட்ரிக் whichever is the tumor we are worried about. அப்போ அது வராமல் தடுக்கணும்னா இல்லை அது ஃபுல்லாக கிளியரன்ஸ் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் இப்போ தி எம்பசைஸ் பாயிண்ட் ஹியர். ஸோ அப்போ வராமல் முதல்ல ப்ரிவென்டிவாக நீங்கள் முதல்ல செக் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவர் சொன்ன மாதிரி சும்மா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் நினச்சி உள்ளே போய் ஒரு எக்ஸ்ரேல இந்த மாதிரி ஒரு டியூமர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ எடுத்த உடனே இப்போ நாங்கள் தபதபான்னு இதுக்குள்ளே சர்ஜரிக்குள்ளே போயிருந்தா we would have made the child's life at risk. ஏன்னா அது ஹார்ட்டில் இருக்கிற மகாதமனின்னு சொல்கிற அந்த அயோட்டாவெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னா இப்போ கேன்சர் செல் அதை இன்ஃபில்ட்ரேட் பண்ணுதுன்னா அந்த வெசலோ இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனோ அதில் இன்வால்வ் ஆகி அது வீக்கன் ஆகிடும். அப்போ நம்ம தொடும்போது தடலாம் ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஆன் டேபிள் we will lose the child. ஸோ அப்போ that is more grave. ஸோ எங்களுக்கு வந்து ரெண்டு ஃபேக்டர் தான் இந்த சர்ஜரி. One is to do the life saving surgery and one is to do organ saving surgery. ஏன் ஆர்கன் சேவிங் நான் சொல்கிறேன்னா பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் இட்ஸ் க்ரோயிங் ஏஜ் குரூப். அப்போ நமக்கு ஒரு கிட்னியில் இருக்க நான் கிட்னியை தூக்கிட்டேன் அப்படின்னா அந்த கிட்னி இல்லாமல் அந்த குழந்தை என்ன பண்ணும் ஃபார் த நெக்ஸ்ட் 60-80 years. ஸோ அப்போ we are supposed to save that particular organ when it is involved with the tumor. அப்போ we have to give clearance to the disease and we have to save the organ and it has to be life saving. இதுதான் எங்களோட தாரக மந்திரம். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே நாங்கள் ஒரு சர்ஜரிக்கு ஜம்ப் பண்ணால் it is not okay. That is why he is insisted upon this multidisciplinary team. ஒரு டீமாக இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அக்கார்டிங் டு தட் ஆர்கன் இருந்தாங்கன்னா that is going to be more fruitful. இந்த கேஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நம்ம எடுத்த உடனே இவ்வளோ பெருசு ரைட் சைட் செஸ்ட் ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணி ஒரு டியூமர் இருக்கு, ஸ்ட்ரெயிட் அவே சர்ஜரி போகிறது பாப்பா உயிருக்கு ஆபத்து. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா அந்த கேன்சர் செல்ஸ் ஃபர்ஸ்ட் பரவாமல் தடுக்கணும். அதுக்காக தான் பீடியாட்ரிக் ஆங்காலஜிஸ்டோட ஹெல்ப் எடுக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த இமேஜிங் முடிச்சு ரேடியாலஜிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி வாட் ஆல் தி ஆர்கன்ஸ் இன்வால்வ், எந்த ஆர்கன்லேருந்து அது வந்திருக்கு, பக்கத்தில் என்னென்ன வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அதில் இன்வால்வ். இந்த ஐடியா வந்த பிறகு இந்த டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு அடுத்தது ஆங்காலஜிஸ்ட் கிட்ட we will discuss. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நான் 2 சைக்கிள் கீமோ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா கீமோதெரப்பிங்கிறது நம்ம புற்றுநோயை எய்ம் பண்ணி கொடுக்குற செல்ஸ். இப்போ நீங்கள் வெளியில் பரவுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, பிளட்ல பரவுது இல்லை நெறிக்கட்டி வழியாக அந்த லிம்ஃப்னு சொல்கிறது வழியாக பரவுது. இப்போ டிஸ்டன்ட்டாக இங்கேருந்து லிவரில் ஒரு டெபாசிட் இருக்குது, பிரெயினில் ஒரு டெபாசிட் இருக்குது அப்படின்னா they have to give a chemotherapy. அந்த புற்றுநோயை எய்ம் பண்ணி கொடுக்குற மெடிசன்ஸ் அது will neutralize all the deposits or whatever is the cancer cells which is getting deposited elsewhere. ஸோ இது வந்து பரவறதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி கொடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து எத்தனை சைக்கிள்ஸ் கொடுக்கணுங்கிறது இட்ஸ் அகைன் டிஸ்கஷன் வித் த டீம். இப்போ நாங்கள் எல்லாரும் உட்காந்து 2 சைக்கிள் கொடுக்கலாமா 4 சைக்கிள் கொடுக்கலாமா, இப்போ அந்த மருந்து கொடுத்தா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு. அவர் சொன்னால் அந்த 13 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் குறைதா
மருந்தை மீறியும் அது வளருதா. தட் இஸ் ஆல் இஸ் அவர் லுக் அப். அதை பார்க்கும்போது அப்போ குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா இட் இஸ் ரெஸ்பாண்டிங் டு த கேன்சர் இஸ் ரெஸ்பாண்டிங் டு த கீமோதெரப்பி வாட் இஸ் பீங் ஆஃபர்ட். அப்போ எத்தனை சைக்கிள் கொடுக்கலாம். அப்போ கொடுக்க என்னன்னா பக்கத்தில் வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கிற அழுத்தம், மற்ற இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கன்சைஸாக எந்த ஆர்கானிக்கு லிமிட் ஆகுதோ, இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்க லிவருக்குள்ளே இருக்குன்னா அது எல்லாத்து மேலேயும் படிஞ்சிருக்கும். இவர் சொல்கிற 10 சென்டிமீட்டர்னா பாப்பாவோட வயிறு ஃபுல்லாக அதை ஆக்குபை பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம மருந்து கொடுக்க ஆரம்பிச்சு ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சு 8, 6, 4 வந்ததுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது வந்து சுருகிட்டே வந்து மற்ற ஆர்கன்லேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இட் வில் கம் பர்டிகுலர்லி டு தட் ஆர்கன். அந்த ஆர்கனுக்கு வந்த பிறகு we can aim for the surgery. Surgery is a